Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ரிவ்யூ tab பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க. ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர். ஓகேங்களா? நம்ம MS Wordல ரிவ்யூ ஃபுல்லா பார்த்திருப்போம். அதுலயும் சேம் இதே ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கும். ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர்னா என்னது? நம்ம டைப் பண்ற டாக்குமெண்ட்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல கிராமர் மிஸ்டேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா நமக்கு அது செக் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் இங்க. ஓகேங்களா? எப்பவுமே நீங்க வைக்கும்போது கர்சர் டாப்ல வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் கிளிக் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இங்க நான் மிஸ்டேக்கா இருக்கிற 2 or 3 வேர்ட்ஸ் டைப் பண்ணிருக்கேன். சும்மா டிடிடின்னு டைப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது கம்ப்யூட்டர் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட டைப் பண்ணிருக்கேன். அடுத்தது ஒர்க் அப்படிங்கறதையும் நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட டைப் பண்ணிருக்கேன். இப்ப அதை கிளிக் பண்ணோடனே பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு எங்க அலர்ட் ஆகுது? டில நமக்கு அலர்ட் ஆகுது. இது நமக்கு டி தான் வேணும், கரெக்டா தான் போட்டுட்டீங்க அப்படின்னா இக்னோர் ஒன்ஸ் கொடுத்துக்கலாம். இக்னோர் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த புக்ல எங்க இருந்தாலும் நமக்கு டிடிங்கிறது எரர் காமிச்சதுன்னா இக்னோர் ஆகும். ஆட் டு டிக்ஷனரி கொடுத்துட்டீங்கன்னா இந்த வேர்ட் கரெக்ட் தான் இருந்தாலும் நமக்கு அது எரர் மாதிரி தெரியுதுன்னா நம்ம அதுக்கு ஆட் டு டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த வேர்டுக்கு பதிலா இங்க இருக்கிற ஏதாச்சும் ஒரு வேர்டு உங்களுக்கு வேணும்னா எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆயிடும். சேஞ்ச் ஆல் கொடுத்துட்டீங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் ட்ரிபிள் டி இருக்கோ அங்கெல்லாம் இங்க நீங்க சேஞ்ச் பண்ற வேர்ட் சேஞ்ச் ஆகும். ஆட்டோ கரெக்ட் கொடுத்துட்டீங்கன்னா அதுவே கரெக்ட் பண்ணிப்போம். ஓகேங்களா? இப்ப நான் டிட் அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சோ சேஞ்ச். அடுத்து பாருங்க, கம்ப்யூட்டர் தப்பா டைப் பண்ணிருந்தேன். அதுக்கான சஜஷன் வேர்ட்ஸ் தான் நமக்கு இங்க காமிக்குது. இதுல நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் கொடுத்துருக்கேன்னா ஓகேங்களா? அடுத்து பாருங்க ஒர்க். அதுக்கு நமக்கு காமிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா WOK அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேர்ட் இருந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த வேர்டை நான் டிக்ஷனரியில ஆட் பண்ணி வச்சிருக்கலாம். சோ உங்களுக்கு டிக்ஷனரியில ஆட் பண்ணும்போது 100% அந்த வேர்ட் கரெக்ட் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் டிக்ஷனரியில ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ரிசர்ச். ரிசர்ச் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு பேன் ஓபன் ஆகும். இந்த பேனுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தெசர்ஸ் கிளிக் பண்ணாலும் ரிசர்ச் தான் கிளிக் ஆகும். அதே டைம்ல நம்ம டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற போர்டை கிளிக் பண்ணாலும் ரிசர்ச் தான் கிளிக் ஆகும். ஏன்னா தெசர்ஸையும் டிரான்ஸ்லேட்டையும் நம்ம யூஸ் பண்றது நமக்கு ரிசர்ச் பேன் தேவை. ஓகேங்களா? சரி, இப்ப நான் தெசர்ஸ் கிளிக் பண்றேன். தெசர்ஸ் அப்படின்னா என்னது? நம்ம எந்த வேர்டுக்கு வேணாலும் மீனிங் பாத்துக்க முடியும், அதாவது சினோனிம்ஸ் பாத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்ப நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கு சினோனிம் பார்க்க போறேன். ஓகேங்களா? இப்போ கிரீன் ஏரோ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சினோனிம்ஸ் காமிக்கும். இதுல பாருங்க, நம்மளோட இங்கிலீஷ் இப்போ யூகேல இருக்கு. நீங்க மாத்தும் போது நமக்கு கிங்டம்ல இருக்கக்கூடாது, நமக்கு யூஎஸ்ல தான் இருக்கணும். என்னோட சிஸ்டம்ல அப்டேட் பண்ணாதங்காட்டி யூகேன்னு இருக்கு, நீங்க யூஎஸ்ல மாத்திக்கோங்க. இதுலயே நமக்கு மோஸ்ட்லி கரெக்டா தான் காமிக்குது. பாருங்க, கம்ப்யூட்டர்னா என்ன சொல்லுவாங்க? ப்ராசஸர், CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், மேனிஃபார்ம், இந்த மாதிரி ஆப்ஷன் தான் நமக்கு கம்ப்யூட்டருக்கு சினோனிம்ல இருக்கு. ஓகேங்களா? எந்த வேர்டுக்கு வேணாலும் நம்மளால சினோனிம் சர்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிரான்ஸ்லேட். டிரான்ஸ்லேட் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு லாங்குவேஜ்ல இருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு பேர் தான் டிரான்ஸ்லேட்னு சொல்லுவாங்க. எந்த வேர்டுக்கு வேணாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கம்ப்யூட்டருக்கே பண்றேன். பாருங்க, நம்ம என்ன லாங்குவேஜ்ல இங்க டைப் பண்ணிருக்கோமோ அது ஃப்ரம்ல இருக்கணும். என்ன லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறோமோ அது டூல இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் கம்ப்யூட்டர் டைப் பண்ணிருக்கேன், அது இங்கிலீஷ்ல தான் இருக்கு. சோ இங்க இங்கிலீஷ். என்ன லாங்குவேஜுக்கு மாத்த போறோம் அப்படிங்கறத நான் இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன லாங்குவேஜ் வேணாலும் நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்ப நான் அரபிக் கொடுத்துக்கிட்டு கிரீன் ஏரோ கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி நான் கொடுக்கும் போது பாருங்க, இந்த இடத்துல எனக்கு cannot find சொல்லிட்டு எரர் காமிக்குது. ஏன் அப்படின்னா நெட் கனெக்ட் இருந்தது அப்படின்னா தான் நம்ம இங்க சர்ச் பண்ணி பாத்துக்க முடியும். இல்லைன்னா அந்த லாங்குவேஜ நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நெட் கனெக்ட் இல்லாம நான் பாத்துக்கலாம். நான் எந்த லாங்குவேஜுமே இப்போதைக்கு இன்ஸ்டால் பண்ணல. சோ நெட் கனெக்ட் இருந்தாதான் நம்மளால சர்ச் பண்ண முடியும். அப்படி இல்ல நம்ம அடிக்கடி டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு பாருங்க, கமெண்ட். நமக்கு ஏதோ ஒரு செல்லுல டவுட் இருக்கு, இல்லைன்னா இப்ப நம்ம ஒரு வேல்யூ போடுறோம், அந்த வேல்யூவை இப்படி எல்லாம் ஸ்பிட் பண்றோம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நான் கமெண்ட்ல போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப எனக்கு இந்த இடத்துல ஒர்க் ஆறுங்கிறது வரணும், அது நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லயும் காமிக்கல. அப்புறம் அந்த இடத்துல நியூ கமெண்ட் போட்டுருவேன். நமக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் ஆட் ஆயிருக்கும். இதுல அதோட கரெக்ட் வேர்டை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க கமெண்ட்ல நாண்டின் காமிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இனிஷியல்ல என்னோட நேம் இருந்தங்காட்டி அது காமிக்குது. உங்களுக்கு கமெண்ட்ல உங்க நேம் காமிக்கணும் அப்படின்னா இது ஸ்டார்ட் ஐகான்
செலக்ட் பண்ணிடுவாங்க. மேல இருக்கிற ஃபைல் ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸல் ஆப்ஷன் வந்துட்டு இதுல பாருங்க யூசர் நேம்ல பாருங்க நாடின்னு இருக்கு. இங்க நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ற இடத்துலயும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க நம்ம கமெண்ட் பண்ணிருந்தோம்னா அந்த இடத்துல ரெட் கலர்ல ஒரு கார்னர்ல காமிக்குது. இதே நாம எரர்னா நமக்கு எப்படி காமிக்கும்? இந்த சைடு கிரீன் கலர்ல காமிக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம எப்படி எல்லாம் ஸ்பிளிட் பண்றான்னு கேட்டீங்கன்னா, இப்போ டெய்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எக்ஸல்ல நீங்க நோட் பண்ணுவீங்க. அப்போ ஓவராலா இன்னைக்கு எக்ஸ்பென்சஸ் வந்து 50 அப்படின்னு வந்து நோட் பண்ணிருவீங்க. இதுல ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கமெண்ட் போட்டுட்டு இங்க நம்ம நோட் பண்ணிக்கலாம். எதுக்கு? டீ சால்ட் வந்துட்டு ஹைஃபன் போட்டுட்டு 20, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சார்ஜ் வந்துட்டு இவ்வளோ, அந்த மாதிரி தனித்தனியாவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கும் நம்ம கமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கமெண்ட் வந்து நமக்கு எப்படி தெரியுது? அது மேல அந்த செல் மேல கர்சர் வச்சீங்கன்னா சைட்ல தெரியுது. கர்சரை வெளியே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் வந்து நமக்கு போயிடும். ஓகேங்களா? ஓகே, நம்ம கமெண்ட்டை படிச்சாச்சு, அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறதா டெலீட் கமெண்ட். நம்ம எந்த செல்லுல கமெண்ட் போட்டிருந்தோமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு தான் டெலீட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா முன்னாடி கமெண்ட்டுக்கு போகும். நெக்ஸ்ட் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப நமக்கு கர்சரை வெளியே கிளிக் பண்ணிட்டா எந்த கமெண்ட்டுமே காமிக்கல. இல்ல இப்ப நான் அந்த கமெண்ட் கிளிக் பண்றேன், கர்சர் வெளியே வந்துட்டா காமிக்கல. நான் அதை கிளிக் பண்ணாலே அது காமிச்சிட்டே தான் இருக்கணும் அப்படின்னா ஷோ ஆர் ஹைட் கமெண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க அது நமக்கு ஷோ ஆகிட்டே தான் இருக்கும். நான் வெளியே கிளிக் பண்ணாலும் அது போகாது, ஏன்னா நான் ஷோ ஆர் ஹைட் வந்து கொடுத்துருக்கேன். இல்ல வெளியே கிளிக் பண்ணா அது போயிடணும் அப்படின்னா எகைன் இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ஷோ ஆர் ஹைட் கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்ப பாருங்க அது போயிடும். ஓகே, நான் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாலும் எல்லாமே நான் பார்க்கணும்னா ஷோ ஆல் கமெண்ட். இப்ப நமக்கு எல்லா கமெண்ட்டுமே காமிக்கும். அதுக்கு காமிக்க வேண்டாம் அப்படின்னா நம்ம ஷோ ஆல் கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, ப்ராடக்ட் ஷீட். இந்த ஷீட்டுக்கு மட்டும் நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கிறது தான் ப்ராடக்ட் ஷீட். நம்ம இப்ப ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 3 ஷீட் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது ஷீட் 2ல. இந்த ஷீட்டுக்கு மட்டும் தான் நான் இப்ப வந்துட்டு ப்ரொடக்ட் பண்ண போறேன். இந்த 2 ஷீட்டையும் ப்ரொடக்ட் பண்ண போறது இல்ல. சோ ஷீட் 2 பாருங்க, ப்ராடக்ட் ஷீட் வந்து கிளிக் பண்ணுங்க. பாஸ்வேர்ட் வந்து மினிமம் 4 லெட்டர் இல்ல 4 நம்பர் ஆவது இருக்கணும். நான் இப்ப பாஸ்வேர்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷனுக்காக எகைன். இப்ப பாருங்க நமக்கு பாஸ்வேர்ட் வந்து செட் ஆயிடுச்சு. இப்ப ஏதாவது டைப் பண்ணுங்களேன், டைப் ஆகாது. இல்ல ஆல்ரெடி டைப் பண்ணிருந்தத டெலீட் பண்ண ட்ரை பண்ணுங்க, டெலீட்டும் நம்மளுக்கு ஆகாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஷீட்டை ப்ரொடக்ட் பண்ணிருக்கோம். ஆனா ஷீட் 3ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எங்க ப்ராடக்ட் ஷீட் போட்டிருக்கோம், ஷீட் 2க்கு மட்டும்தான். இப்ப நம்ம ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணணும்னா இங்க பாருங்க அன்ப்ராடக்ட் ஷீட், இதை கிளிக் பண்ணிட்டு என்ன பாஸ்வேர்ட் போட்டீங்களோ அதை எகைன் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா போதும். இப்ப பாருங்க நமக்கு பாஸ்வேர்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. சோ நம்ம நார்மலா டைப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்கு பாருங்க, ப்ராடக்ட் ஒர்க் புக். ஒர்க் புக் அப்படின்னா என்னது, ஓவராலா எல்லா ஷீட்டுமே நம்ம என்னென்ன ஷீட்லாம் ஓபன் பண்ணிருக்கோமோ எல்லா ஷீட்டுக்குமே பாஸ்வேர்ட் போடுறதுதான் ப்ராடக்ட் ஒர்க் புக். ப்ராடக்ட் ஷீட் அப்படின்னா நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கிற ஷீட்டுக்கு மட்டும் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம். ப்ராடக்ட் ஒர்க் புக் அப்படின்னா நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கிற ஓவரால் ஷீட்ஸ்க்கே நம்ம பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஷேர் ஒர்க் புக். ஷேர் ஒர்க் புக் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது, மெயில்ல ஷேர் பண்றது, அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இதோட கான்செப்ட் வந்து அது கிடையாது. இப்ப நம்ம ஆபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஒரே சர்வர் கூட நிறைய சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஒரே சர்வர் கூட 10 சிஸ்டம் 20 சிஸ்டம்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு சிஸ்டம்ல ஒர்க் பண்ண டாக்குமெண்ட அந்த சர்வர்ல கனெக்டா இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கு நெட் கனெக்ஷன் எல்லாம் தேவை இருக்காது. ஓகேங்களா? அதுதான் வந்து ஷேர் ஒர்க் புக். ஒரு சிஸ்டம்ல இருக்கிறது அந்த சர்வர்ல கனெக்டா இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஷேர் பண்ணும்போது 20 சிஸ்டமுக்குமே அது ஷேர் ஆகும். ஆனா அது எல்லாரையுமே பார்க்க கூடாது. 4 பேர் மட்டும்தான் அந்த ஒர்க் புக்கை பார்க்கணும் அப்படின்னா நாம அதுக்கு பாஸ்வேர்ட் போட்டு ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ராடக்ட் அண்ட் ஷேர் ஒர்க் புக். ஓகேங்களா? நம்ம பாஸ்வேர்ட் போட்டு ஷேர் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே அது ஷேர் ஆகும். ஆனா நம்ம யாருக்கு பாஸ்வேர்ட் சொல்றோமோ அவங்களால மட்டும்தான் அந்த ஒர்க் புக்கை பார்க்க முடியும். ஓகேங்களா? நம்ம பாஸ்வேர்ட் போட்டோம் அப்படின்னா அவங்களால எடிட்லாம் பண்ண முடியாது. இல்ல எடிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம கொடுக்குற கீ தான் allow user to edit range. ஓகேங்களா? இதை கொடுத்துட்டு நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அவங்களால எடிட்டும் பண்ணிக்க முடியும். தென் ட்ராக் சேஞ்சஸ். ட்ராக் சேஞ்சஸ்னா நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, இதுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஹைலைட் ஆகி காமிக்கணும். அதுதான் வந்து ட்ராக் சேஞ்சஸ். இப்ப நம்ம ட்ரை பண்ணலாங்களா? இதுதான் என்னோட
ஒர்க் புக் எனக்கு இப்படி இருக்கு. இதுக்கு மேல நான் ஏதாவது எடிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதை ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அப்ப ட்ராக் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்க, ஹைலைட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ட்ராக் சேஞ்சஸ் வித் எடிட்டிங் திஸ் ஆல்சோ ஷேர் யுவர் ஒர்க் புக். நம்ம எடிட் பண்ணதும் ஒர்க் புக்கா ஷேர் ஆகணும். இதை டிக் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுத்துருங்க. நம்ம ட்ராக் சேஞ்சஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளால ட்ராக் சேஞ்ச் போட முடியும். நான் சேவ் பண்ணாதங்காட்டி எனக்கு சேவ் பண்ண சொல்லி கேக்குது. சரி ஓகே, நான் வந்துட்டு புக் 13 அப்படின்னு போட்டுட்டு டெஸ்க்டாப்ல வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்ப நமக்கு சேவ் ஆயிடுச்சு. இப்ப நமக்கு ட்ராக் சேஞ்சும் ஆன்ல தான் இருக்கு. பாருங்களேன், நான் ஏதாவது டைப் பண்ண அப்படின்னாலே எனக்கு அது வந்து ஹைலைட் ஆகி காமிக்கும். நமக்கு பாத்தீங்களா ப்ளூ கலர்ல ஹைலைட் பண்ணி காமிக்குது. இந்த மாதிரி நமக்கு என்ன எடிட் பண்ணாலுமே ட்ராக் சேஞ்சஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா, நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே நமக்கு எடிட் பண்ணி காமிக்கிறதா வந்து ட்ராக் சேஞ்சஸ். இப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் ஒய்னு இருக்கு, அதுக்கு பதிலா ப்ரோசி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அப்ப எனக்கு பாருங்க இதுவும் ட்ராக் சேஞ்சஸ்ல ஹைலைட் ஆயிருக்கு. இல்ல நமக்கு ட்ராக் சேஞ்சஸ்ல ஹைலைட் பண்ணது மேல கர்சர் வச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ் மாதிரி வியூவும் ஆகும். ஓகேங்களா, சரி நமக்கு ட்ராக் சேஞ்சஸ் வேண்டாம், அது ரிமூவ் ஆகணும்னா அகைன் ட்ராக் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்க, இல்ல ஹைலைட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்க. இதுலயும் நாம அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் வந்து பண்ணிக்க முடியும். இல்ல ஓவராலா வேண்டாம்னா ஹைலைட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல ட்ராக் சேஞ்சஸ் வைல் எடிட்டிங் ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்ப நம்ம பண்ணியிருக்கிற சேஞ்சஸ்னா டெலிட் ஆயிட்டுமான்னு கேக்குது. எஸ் கொடுத்துட்டீங்கன்னா போயிடும், நோ கொடுத்துட்டீங்கன்னா ட்ராக் சேஞ்சஸ் நமக்கு போகாது. இப்ப நான் எஸ் கொடுத்தோடனே பாருங்க அந்த சேஞ்சஸ் தான் நமக்கு எடிட் அப்படியே இன்செட் ஆயிடுச்சு. இன்னும் ஏதாவது நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எரர் வந்து அந்த ஹைலைட் வந்து காமிக்காது. ஓகேங்களா, சரி இன்னைக்கு வீடியோல நம்ம ரிவ்யூ ஃபுல்லா பார்த்திருக்கோம். ரிவ்யூ ஈஸியா தான் இருக்கும். நம்ம வேர்டோட ரிவ்யூ டேப் எடுத்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதையும் போய் நீங்க ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க ப்ரோசி அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.